ஷானவாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பார்ப்பன கடப்பாரையை கொண்டு திராவிடத்தை இடிக்கிறேன்னு சொல்றாரு. அதாவது கைக்கூலியா செயல்படுறாரு சீமான் அவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல ஆர்எஸ்எஸ் மேடையை பத்தி பேசுவோம். அந்த விகில்ங்கிற அமைப்பு எல்லா அமைப்புகளை சார்ந்த மாற்றுக்கருத்து உள்ள அத்தனை பேரையும் வந்துட்டு கூப்பிட்டு மேடை ஏற்றிருக்கிறாங்க. திராவிட பிரச்சார இதுன்னு சொல்லக்கூடிய கட்டறிந்த மேதைன்னு சொல்லக்கூடிய ஐயா நன்னன் அவர்கள் கூட அந்த இதுல வந்துட்டு ஏறி பேசியிருக்கிறாங்க. அந்த நன்னனுக்கு வந்துட்டு அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் இப்போதைக்கு நாட்டுடைமையாக்கி ஐயா சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்போ ஆர்எஸ்எஸ் கைக்கூலியோட இதை வந்துட்டு ஏன் நாட்டுடைமையாக்குனீங்க? நன்னன் அவர்களுடைய எழுத்துக்களை நாட்டுடைமையாக்கிய ஸ்டாலின் ஐயா அவர்களே ஏன் ஆர்எஸ்எஸ் கைக்கூலியோட இதை நாட்டுடைமையாக்கி கொடுத்தீங்க? கேள்வி வருது இல்ல. அப்ப பேசினாலே வந்துட்டு கைக்கூலி கிடையாது இல்லையா? என்ன பேசுறோம் அப்படிங்கறத நமக்கு முக்கியமானது. ஆர்எஸ்எஸ் அஜெண்டா என்ன? ஆர்எஸ்எஸ் அஜெண்டாங்கிறதே நீங்க வந்துட்டு இந்த 4 வர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ணத்தை கொண்டு வர்றதும் மேல கீழே அப்படின்னு சொல்றோம். நம்ம எதுக்காக ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்ல. சாதிய ஏற்றத்தாழ்வை அப்படியே வச்சுக்கணும், அதை கலைக்காம வச்சுக்கணும், அந்த சாதிய ஏற்றத்தாழ்வின் வழியாக நாம குளிர் காயணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த பார்ப்பனியங்கிறது. அந்த மேடையில போய் ஆர்எஸ்எஸ் மேடையில போய் வேத விற்பனர் ஆயினும் ஒன்றே வேற்று குலத்தவர் ஆயினும் ஒன்றேன்னு அங்க அவங்களுக்கு பாடம் எடுக்கிறதும், சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவர் பாரதியார்னு சொல்லி அவர்களுக்கு பாடம் எடுக்கிறதும் எப்படி தவறாகும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பாடம் எடுக்கிறதுக்காக அங்க போயிருக்காருன்னு சொல்ல நீங்க எடுத்து பாருங்க, எடுத்து பேச்சை எடுத்து காமிச்சு அவர் பேசியதில் இந்த கருத்து தவறான கருத்து நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்றாங்க பாரதி பாடியது வந்துட்டு கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி பாடிட்டாருங்க. அப்ப கல்வியில வந்துட்டு காமராஜருக்கு ஏன் நம்ம சொல்றோம்? காமராஜர் வந்துட்டு தான் நம்மளை படிக்க வச்சாரு இல்லையா?